ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். லார்ஜ் எடுக்கலாமா, ஸ்மால் எடுக்கலாமா, மிட் கேப் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் தரக்கூடிய விஷயம் கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறத மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து எந்த கேப் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பார்க்கும்போது ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஆனது லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 21% கொடுத்துருக்கு. அதாவது நிப்பான், எஸ்பிஐ, டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் லாங் டேர்முக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதே மாதிரி இதில் என்னென்னா ஹை ரிஸ்க்கு சொல்லுவாங்க, ஹை வாலட்டிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டேபிளாகவே இருக்காது, அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம பயப்படக்கூடாது. ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நீங்கள் எஸ்ஐபியில் போடுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு மிட் கேப் ஃபண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எவ்வளோ கொடுக்குறது பார்த்தீங்கன்னா 16 to 19% கொடுக்குது. இப்போ இது எவ்வளோனா 18 to 21, இது 16 to 19% கொடுக்குது மிட் கேப். ஸோ இதோட ஃபண்ட் லிஸ்ட் இங்கே இருக்குது. பட் நான் வரக்கூடிய வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்டு. இது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு கொஞ்சம் லோ தான். ஆனால் ரேஷியோ பாருங்கள், ஒரு 15 இயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 11 to 14% இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஒரு 11 to 13% இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு ஸ்மால் கேப்பா, மிட் கேப்பா, லார்ஜ் கேப்பா அப்படின்னு சொல்லி நல்லா நீங்கள் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த ஃபண்டு உங்களுக்கு சூஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிஏஜிஆர் வந்து ஒரு ரேஷியோ வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நாம் சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணணும். இன்னொன்று வந்து லாஸ் ஆகுதே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து வெளியில் வந்துடக்கூடாது. சரிங்களா? இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க, நம்மளாம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ்ஐபி அப்படின்னா ஒரு 1000லேருந்து ஒரு 5000 மந்த்லி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபண்டை வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அதாவது லார்ஜ், மிட், ஸ்மால்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஒரு 6 மாதம் இல்லை 1 இயருக்கு வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபண்டில் பெஸ்ட் இருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். நான் வரக்கூடிய நாட்களில் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்து எடுத்து எப்படி பார்க்கலாம், எப்படி ரேஞ்சில் எப்படி போயிட்டுருக்கு, ஸோ ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ரேஞ்செலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் கொடுக்குறேன். மறக்காமல் சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எனக்கு கட்டாயம் தேவை. இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய்.